ஹாய் குட்டீஸ், நம்ம அழகான மான் குட்டியோட கதை கேட்போமா? ஒரு அழகான நந்தவனம். அந்த நந்தவனத்து அலைகளை ஒரு மான்குட்டி ஒன்று அழகாக துள்ளி துள்ளி விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. விளையாடி கீழே இருக்க புல்லெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ ஓடி பறந்து அதோட கொம்பு மேலே ஒரு பறவை ஒன்று உக்காந்துது. அது மரங்கொத்தி பறவை. அது என்ன நினச்சிக்கிச்சு, அந்த மானோட கொம்பை மரமாக நினச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அதிர்ந்து பார்த்த மான்குட்டி, ஏய் குட்டி பையா, இது நீ விளையாடுற கொம்பு கிடையாது, மரம் கிடையாது, இது என்னோட அழகான மான் கொம்பு. இதை நீ கொத்தக்கூடாது, போய் அங்கே போய் விளையாடு அப்படின்னு தலையை ஆட்டி தரத்தி விட்டுருச்சு. ஆனால் அந்த குட்டி பறவைக்கு அது புரியவே இல்லை. அதோட அழகான மான் கொம்பு அதுக்கு குட்டி மரமாகவே தெரிஞ்சுது. திரும்ப அந்த மான் கொம்பு மேலேயே கொத்தி கொத்தி விளையாட ஆரம்பிச்சது அந்த குட்டி பறவை. அப்படி விளையாடி அது அந்த மான்குட்டிக்கும் பிடிச்சிருக்கவே ரெண்டும் நாளடைவில் ரொம்ப நண்பர்களாக மாறிப்போச்சு. ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக, நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்க ரெண்டு பேரும். அப்படி ரெண்டு பேரும் ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மான்குட்டியோட அம்மா வந்தது. அதுக்கும் நல்ல பெரிய கொம்பு, அழகாக இருந்தது. அதோட நடையிலேயே ஒரு கர்வம். தன்னுடைய கொம்பு அழகாக இருக்குது, தன்னோட நடையே ஒரு கர்வமாக, தன்னோட அழகு மேலே கர்வமாக நடந்து அந்த இடத்துக்கு வந்துச்சு. நடந்து வந்த அந்த மான் அதோட பையன்கிட்ட சொல்லிச்சான், நீ அந்த பறவை கூட விளையாடக்கூடாது, பாரு உன்னோட கொம்பை கொத்தி கொத்தி அது எவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சிருக்கு, இது கூடலாம் விளையாடாத, நம்ம வேற இனம், இது கூட விளையாடக்கூடாது, வா இங்கிருந்து அப்படின்னு அதட்டி கூட்டிகிட்டு போயிடுச்சு அங்கேருந்து. அந்த குட்டி பறவைக்கு ரொம்ப சோகமாக ஆயிடுச்சு, தன் நண்பனை பிரிஞ்ச சோகம். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு திரும்ப துள்ளிக்கிட்டு ஓடி வந்துச்சு அந்த மான்குட்டி தன் நண்பனை தேடி. மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அந்த அம்மா மான் கண்டிச்சாலும் அந்த குட்டி மான் கேட்கவே இல்லை, தான் நண்பனை எங்கேயுமே விட்டு கொடுக்கவே இல்லை. ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல். அப்படி ஒரு நாள் அவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பறவை என்ன பண்ணுச்சு, ரெண்டு மரக்கிளைகளுக்கு நடுவில் புகுந்து ஓடிடுச்சு. அதை பிடிக்க போன மான்குட்டி தெரியாமல் அந்த கிளைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. என்னன்னா அது ரெண்டோட கொம்பும் சரியாக அந்த கிளைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டதால் அதோட வெளியில் வரவே முடியல. இதை பார்த்து அந்த குட்டி பறவை பதறி போச்சு. அச்சோ நண்பா, என்ன இப்படி மாட்டிக்கிட்ட, முயற்சி பண்ணி வெளியில் வா அப்படின்னு சொல்லி அது கேட்டுச்சு. அந்த மான்குட்டியும் தலையை ஆட்டி ஆட்டி என்னென்னவோ முயற்சி பண்ணுச்சு. இல்லை நண்பா, என்னால் முடியவே இல்லை, வெளியில் வர முடியல அப்படின்னுச்சு அந்த சோகமாக மான்குட்டி. அந்த குட்டி பறவைக்கு பயம் அதிகமாகிடுச்சு. நண்பா, உங்கள் அம்மா சொன்னது சரிதான், நீ என் கூட விளையாடி இருக்கவே கூடாது, பாரு என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு, நான் மட்டும் இந்த மரத்துக்கு நடுலோடி ஓடி வரலன்னா நீ என்னை பிடிக்க வந்திருக்க மாட்டேதானே, உங்கள் அம்மா சொன்னது சரிதான், நீ என் கூட விளையாடி இருக்கவே கூடாது அப்படின்னு சோகமாயிடுச்சு அந்த குட்டி பறவை. அதெல்லாம் இல்லை நண்பா, நீ ஓடுனாலும் நான் தானே பார்த்து வந்திருக்கணும், என் மேலே தான் தப்பு, நீ கவலைப்படாத, நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு தைரியமாகவே சொல்லிச்சு அந்த மான்குட்டி. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதால் வெளியில் வரவே முடியல. நேரம் ஆக ஆக அந்த மான்குட்டியும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. நேரம் வேற இருட்டிக்கிட்டே வந்துச்சு, இருள் கவிய ஆரம்பிச்சிருச்சு. தூரத்தில் ஒரு சிங்கம் ஒன்று நடந்து வந்துட்டே இருந்தது. அதை பார்த்ததும் அந்த குட்டி பறவைக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. சிங்கம் மான்குட்டியை முழுங்கிடுமே, அச்சச்சோ இப்போ என்ன பண்ணுறது, ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிச்சு. நண்பா சீக்கிரம் வெளியே வா, எப்படியாவது வெளியே வா, பயந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த மான்குட்டிக்கும் சிங்கத்தை பார்த்ததும் உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல.
குட்டி பறவையோ அங்கே எங்கேயும் பறந்து பறந்து அலறிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தூரத்தில் அந்த அம்மா மானும் தேடி குட்டி மானை வந்துருச்சு. பார்த்ததுமே அதுக்கும் பயமாயிடுச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தன்னோட பையனை அந்த மரக்கிளையிலேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியல. சிங்கம் வேற தூரத்துலேருந்து பார்த்துட்டு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குட்டி மானை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது? மான் கூட்டம் எல்லாம் ஒன்றா கூடிடுச்சு. அப்படியும் அந்த குட்டி மானை விடுவிக்கவே முடியல. நேரம் இன்னும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வெகு நேரம் ஆகியும் கூட்டுக்கு இன்னும் திரும்பாததால் இந்த குட்டி பறவையை தேடிக்கிட்டு தாய் மரங்கொத்தி பறவை அந்த இடத்துக்கு வந்துச்சு. வந்ததுமே அதுக்கு சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சிருச்சு. தாயை பார்த்ததுமே குட்டி மரங்கொத்தி பறவை அழ ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, எப்படியாவது என் நண்பனை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு கெஞ்சவே ஆரம்பிச்சிருச்சு. இருமா, இதோ ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போன தாய் பறவை தன்னோட கூடுக்கு பக்கத்தில் இருந்த நண்பர்கள் கூட்டத்தை எல்லாரையும் ஒன்றா கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த இடத்துக்கு. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த மரத்தை கொத்த ஆரம்பித்தாங்க. அந்த மான்குட்டி மாட்டிகிட்டு இருக்க கிளைய கொத்தி 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 அதை கொஞ்சம் கொஞ்சமாக விழ வச்சிட்டாங்க. விழ வச்சதும் அந்த மான்குட்டி துள்ளிக்கிட்டு வெளியில் வந்துச்சு. அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் 2 நண்பர்களும் ஒரே ஓட்டமாக அங்கேருந்து ஓடிட்டாங்க. தாய்மானும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதிலிருந்து அந்த தாய்மான் அந்த குட்டி பறவைக்கிட்ட பழகிறதுக்கு எந்த தடையுமே சொல்லலை. 2 பேரும் வழக்கம் போல் அந்த நந்தவனத்தில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன குட்டீஸ், கதை சூப்பரா? அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.